அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தேவபந்திகளான இல்யாஸ் தப்லீக் ஜமாஅத்தினர்கள் தங்களினுடைய மூத்த அறிஞர் என்றும் அஷஹீத் என்றும் போற்றி புகழக்கூடிய தேவபந்திகளின் முன்னோடியாகிய இந்திய தேசத்திற்குள் வஹாபிச விஷமத்தனமான நச்சு கருத்துக்களை பரப்பி அறிமுகம் செய்த இஸ்மாயில் திஹ்லவி பற்றியும், தொழுகையில் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நினைவு வருவதை விட ஒரு விபச்சாரியுடன் விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் தன்னுடைய ஆடு மாடு கழுதையினுடைய அந்த எண்ணம் வருவதென்பது மேலானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நினைவு வருவதை விட இவைகள் மேலானது என்று பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கண்ணியத்தை குறைக்கும் முகமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய இஸ்மாயில் திஹ்லவியினுடைய சிராத்தே முஸ்தகீம் என்ற அந்த கிதாபை பற்றியும் உண்டான தொடரில் இரண்டாவது கட்டமாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம். முதல் பாகத்திலே முதல் கட்டத்திலே நாம் இஸ்மாயில் திஹ்லவியினுடைய ஷேகாகிய சயீத் அஹமது ராய் பரேலவி இருவரின் மூலமாகத்தான் பாரதத்திற்குள் இந்திய தேசத்திற்குள் வஹாபிசம் அறிமுகமாகியது என்ற விஷயத்தையும், முஅஸ்ஸிஸுல் வஹாபியா வஹாபிகளினுடைய இஸ்தாபகர் இப்னு அப்துல் வஹாபுன் நஜ்தியினுடைய கிதாபு தௌஹீதை தக்வியத்துல் ஈமான் என்று உருதுக்கு மாற்றி மக்கள் மத்தியிலே விஷமத்தனமான கருத்தை அவர் அறிமுகம் செய்தார், பரப்பினார் என்ற அந்த விஷயத்தையும் நாம் பார்த்த பொழுது, அந்த தக்வியத்துல் ஈமானுக்கு இஸ்மாயில் திஹ்லவியினுடைய தக்வியத்துல் ஈமானுக்கு கிட்டத்தட்ட 67 மிக பெரும் அறிஞர் பெருமக்களினால் மறுப்பாக கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்களையும் நாம் பார்த்தோம். அத்தோடு அதன் தொடராக இந்திய தேசத்திற்குள்ளே பல மூத்த அறிஞர் பெருமக்களான மிக பிரசித்தி பெற்றவர்கள் அஹ்லுசுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய இந்த வளர்ச்சிக்கு சொல்லாலும் எழுத்துக்களினாலும் உழைத்தவர்கள் இந்த இஸ்மாயில் திஹ்லவியினால் சயீத் அஹமது ராய் பரேலவியினால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்திய தேசத்திற்குள் அப்பொழுது புதிசாக வந்திருக்கக்கூடிய இந்த வஹாபிசத்திற்கு எதிராகவே மௌலானா மக்சூசுல்லாஹ் இப்னு ஷாஹ் ரஃபீஉத்தீன் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், முஹம்மது மூஸா இப்னு ஷாஹ் ரஃபீஉத்தீன் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அது மாதிரி மௌலானா ஃபதுல் ஹக் ஹைதராபாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவர்கள் ஷாஹ் அப்துல் அசீஸ் முஹத்திஸ் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களினுடைய மாணவர். அது மாதிரி மௌலானா சதுருத்தீன் ஹாசர்தாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவர்களும் முஹத்திஸ் அப்துல் அசீஸ் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களினுடைய மாணவர். அது மாதிரி மௌலானா ஃபதுர் ரசூல் உஸ்மானி பதாயூனி ரஹிமஹுல்லாஹ், மௌலானா அஹமது சையீது நக்ஷபந்தி திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ், மௌலானா ரஷீதுத்தீன் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ், மௌலானா ஹைருத்தீன் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ், மௌலானா ஹக்கீம் சாதிக் அலி கான் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ், அதாவது மசீஹுல் முல்க் ஹக்கீம் அஜ்மல் கான் ரஹிமஹுல்லாஹ் அவர்களினுடைய பாட்டனார்.
அது மாதிரி மௌலானா சையீது அஷ்ரஃப் அலி ஹுல்சன் ஆபாதி ரஹிமஹுல்லா, மௌலானா முஹ்லிஸுர் ரஹ்மான் சதுகாமி ரஹிமஹுல்லா, மௌலானா கலந்தர் அலி ஜுபைரி பானிப்பட்டி ரஹிமஹுல்லா போன்ற மிக பெரும் 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 அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இஸ்மாயில் திஹ்லவி, சையீத் அஹமது ராய் பரேலவி இருவர்களினாலும் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட இந்த வஹாபிசத்திற்கு எதிராகவே எழுத்துக்களினாலும் சொற்களினாலும் மிகவுமே அவர்கள் மறுப்பு கொடுத்தவர்கள். இந்த இஸ்மாயில் திஹ்லவியையும் இந்த தக்வியத்துல் ஈமானையும் வஹாபிசம் என்று சொல்லி மறுக்கக்கூடியவர்கள், இஸ்மாயில் திஹ்லவியை தூற்றக்கூடியவர்கள், வஹாபி என்று சொல்லி ஒதுக்கக்கூடியவர்கள், இந்த தக்வியத்துல் ஈமான், சிராத்தே முஸ்தகீம் போன்றவைகளை எல்லாம் மறுக்கக்கூடியவர்கள், பரேலவிகள் என்ற ஒரு கருத்தை தப்லீக் ஜமாத்தினர்களினால் சொல்லப்படுகிறது. ஆஷிகே ரசூல் இமாமே அஹ்லு சுன்னா இமாம் அஹ்மது ரிதா கான் ரஹிமஹுல்லா அவர்களின் மூலமாக அவர்கள்தான், இந்த பரேலவிகள் தான் இஸ்மாயில் திஹ்லவி எங்களினுடைய ஷாஹ் சையீது ஷஹீது இஸ்மாயில் திஹ்லவி ரஹிமஹுல்லா என்று வேறு அவர்கள் போற்றி இவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் பரேலவிகள் என்றுதான் இந்த தப்லீக் ஜமாத்தினர்கள் சொல்லுவார்கள். இப்போ நாம் மேலே சொல்லி இருக்கக்கூடிய இந்த இஸ்மாயில் திஹ்லவியினால் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட இந்த வஹாபிசத்தை மறுத்து இவர்களினுடைய அந்த இஸ்மாயில் திஹ்லவியினுடைய கருத்துக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லி எழுதி இஸ்மாயில் திஹ்லவிக்கு மறுப்பாகவே நடந்து கொண்ட அந்த நான் மேற்சொன்ன அந்த மிக பெரும் பெரும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அல்லாமா அஹ்மது ரிதா கான் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தவர்கள். முஹத்திஸ் அப்துல் அசீஸ் திஹ்லவி ரஹிமஹுல்லா அவர்களினுடைய மாணவர்கள் அதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களும் பரேலவிகளா? அல்லாமா அஹ்மது ரிதா கான் ரஹிமஹுல்லா அவர்கள் 1921 மரணித்தவர்கள். எனவே இந்த தப்லீக் ஜமாத்தினர்களினால் அறியாமையினால் பரேலவிகள் என்று இவர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்களே, மேற்சொன்ன இந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் பரேலவிகளா? இல்லை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று போற்றப்பட்டவர்கள். முஹத்திஸ் அப்துல் அசீஸ் திஹ்லவி ரஹிமஹுல்லா அவர்களினுடைய மாணவர்களாக இருந்தவர்கள் என்றால் இவர்களையும் பரேலவிகள் என்று இந்த தப்லீக் ஜமாத்தை சார்ந்த வஹாபிஷ விஷக்கிருமிகள் முத்திரை குத்துவார்களா? சிந்தனை செய்ய வேண்டும். எனவே இந்த தக்வியத்துல் ஈமான் என்ற இந்த இப்னு அப்துல் வஹாப் நஜீதியினுடைய கிதாபு தௌஹீதினுடைய உருதினுடைய ஒரு ஷரஹாக விரிவுரை போன்றுதான் நாம் அதை சொல்ல வேண்டும். ஏனெனில் அது பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. விரிவுரையை போன்றுதான் இந்த ரிசாலா, இந்த தக்வியத்துல் ஈமான் இருந்திருக்கிறது. எனவே இந்த தக்வியத்துல் ஈமானை பற்றி, இந்த இஸ்மாயில் திஹ்லவியினுடைய இந்த தக்வியத்துல் ஈமான் என்ற இந்த வஹாபிஷ கிதாபை பற்றி மௌலானா ஷாஹ் மக்சூசுல்லாஹ் இப்னு ஷாஹ் ரஃபியுத்தீன் திஹ்லவி ரஹிமஹுல்லா அவர்களிடம் மௌலானா ஃபதுர் ரசூல் உஸ்மானி பதாயூனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கேள்வி என்ன செய்தாங்க, கேட்குதாங்க. யாரையும் மௌலானா ஃபதுர் ரசூல் உஸ்மானி பதாயூனி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த தக்வியத்துல் ஈமான் பற்றி 7 விதமான கேள்விகளை கேட்காங்க. யாருக்கிட்ட? ஷாஹ் மக்சூசுல்லாஹ் இப்னு ஷாஹ் ரஃபியுத்தீன் திஹ்லவி ரஹிமஹுல்லா அவங்களிடத்துல. அந்த 7 கேள்வியில நம்ம குறிப்பிட்ட முக்கியமான ஒரு சில விஷயத்தை நாம பார்ப்போம்னு சொன்னா, அதற்கு முன் இந்த 7 கேள்விகளும் மும்பாயில ஹிஜ்ரி 1267
தஹகீகுல் ஹகீகா என்ற பெயர்ல என்ன செய்யப்பட்டிருக்குது? அது ஒரு கோர்வையாக, இந்த கேள்வி பதில்களை ஒரு கோர்வையாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்குது. ஹிஜ்ரி 1267 தஹகீகுல் ஹகீகா என்ற பெயரில். எனவே அந்த குறிப்பிட்ட சில கேள்விகளை நாம பார்ப்போம் சொன்னா, இப்ப அந்த கேள்விகளுக்கு ஷாஹ் மக்சூசுல்லாஹ் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தெளிவாகவே பதிலும் சொல்லுவாங்க. அந்த கேள்விகளும் கேட்கப்பட்டு பதில்களும் அதில் சொல்லப்படுகிறது. இப்போ அதில் ஒரு கேள்வியாக கேட்கப்படுது எப்படின்னு கேட்டா, தக்வியத்துல் ஈமான் ஆப்கே खानदान के मुआफिक है या मुखालिफ? இந்த தக்வியத்துல் ஈமான் என்பது இந்த இஸ்மாயில் திஹ்லவியினால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த தக்வியத்துல் ஈமான் என்ற இந்த கிதாபு உங்களினுடைய குடும்பத்தினர்களினுடைய நடைமுறைகளுக்கு, குடும்பத்தினர்களினுடைய வழிபாடுகளுக்கு, செயற்பாடுகளுக்கு, குடும்பத்தினர்களுக்கு இது தோதுவான ஒரு கிதாபாகத்தான் இருக்கிறதா, அல்லது அதற்கு உங்களுடைய குடும்பத்தினர்களினுடைய அன்று சொட்டு வரக்கூடிய அந்த வழிமுறைப்பாடுகளுக்கு, செயற்பாடுகளுக்கு எதிரானதாக, மாற்றமானதாக இந்த தக்வியத்துல் ஈமான் இருக்கிறதா என்று கேள்வி வைக்கப்படுகிறது. அப்ப அதுக்கு கேள்விக்கு அந்த பதில் சொல்லுதாங்க என்னன்னு கேட்டா, யாரு? மக்சூசுல்லாஹ் இப்னு ஷாஹ் ரஃபியுத்தீன் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க, அதாவது ஷாஹ் வலியுல்லாஹ் அவங்களினுடைய மகன் ஷாஹ் ரஃபியுத்தீன் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவங்களினுடைய மகன் மக்சூசுல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதில் சொல்லுதாங்க, இந்த தக்வியத்துல் ஈமான் எங்களினுடைய குடும்பத்தினர்களுக்கு மாற்றமாக இருந்தது மட்டுமல்ல, அதாவது எங்களுடைய குடும்பத்தினருடைய வழிமுறைகள், செயற்பாடுகளுக்கு மாற்றமாக இருந்தது மட்டுமல்ல என்றால், ஷாஹ் வலியுல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களினுடைய அந்த குடும்பத்தினர்களினுடைய அந்த வழிமுறைகள் எல்லாம், வழிபாடுகள் எல்லாம், செயல்முறைகள் எல்லாம் அஹ்லுசுன்னா வல் ஜமாஅவாக இமாம்கள், ஸலஃபு ஸாலிஹீன்களினுடைய இமாம்கள் மதுஹபினுடைய ரீதியில, இமாம்கள் காட்டித்தந்த வகையில, தரீக்காவினுடைய, தஸவ்வுஃபினுடைய, சூஃபிசத்தினுடைய அடிப்படையில் தெளிவாகவே அவங்களினுடைய நடைமுறைகள் இருந்தது. அதற்கு மாற்றமாகத்தான் இந்த தக்வியத்துல் ஈமான் இருக்கிறது மட்டுமல்ல, பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் அவர்களினுடைய சுன்னாக்களுக்கு, அவர்கள் காட்டித்தந்த அந்த வழிமுறைகளுக்கு கூட இது மாற்றமாகத்தான் இருக்கிறது. இதுக்கு கூட மாற்றமாகத்தான் இருக்கிறது. அதனால் தான் மக்சூசுல்லாஹ் அவங்க ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுதாங்க, இந்த தக்வியத்துல் ஈமானுக்கு நான் தக்வியத்துல் ஈமான் அல்ல, தஃவியத்துல் ஈமான் என்று நான் பெயர் வைச்சிருக்கேன். அதுக்கு தஃவியத்துல் ஈமான் என்று நான் என்ன செஞ்சிருக்கேன்? பெயர் வச்சிருக்கேன். மட்டுமல்ல, முஈதுல் ஈமான் என்று கூட ஒரு கட்டுரையாக என்ன செஞ்சிருக்கேன், ஒரு ரிசாலா, இதுக்கு நான் மறுப்பாக எழுதியிருக்கிறேன் என்று மக்சூசுல்லாஹ் இப்னு ஷாஹ் ரஃபியுத்தீன் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுதாங்க. அப்ப தக்வியத்துல் ஈமான் என்பது என்ன? ஈமான உறுதிப்படுத்தக்கூடியது, ஈமான உறுதிப்படுத்துதல். தக்வியத்துல் ஈமான் என்பது ஈமானை, நம்பிக்கையை உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிற இந்த கருத்தை தரக்கூடிய ஒரு நூல், கிதாபு. அப்ப மக்சூசுல்லாஹ் இப்னு ஷாஹ் ரஃபியுத்தீன் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்தாங்கன்னு கேட்டா, அதுக்கு நான் தக்வியத்துல் ஈமான் இல்ல, தஃவியத்துல் ஈமான் சொல்லி நான் பேர் வச்சிருக்கேன். தக்வியத் அல்ல, தஃவியத்து என்றால் என்ன? ஈமான் தப்பி விட்டது. தஃவியத்துன்னு சொன்ன தவறி போனதுக்கு தான் சொல்ல தஃவியத், ஃபாத்தன்னு சொன்னா தப்பி போனது. அப்ப தஃவியத்துல் ஈமான், ஈமான் தவறி விடும். இந்த கிதாபை பார்த்தோன்னு சொன்னா, இந்த கிதாபின் மூலம் வழி நடந்தீங்கன்னு சொன்னா என்ன? ஈமான் தப்பி போயிரும், ஈமான் தப்பி போயிரும். மட்டுமல்ல, முஈதுல் ஈமான் என்று நான் இதற்கு ஒரு மறுப்பு என்ன செஞ்சிருக்கேன், எழுதியிருக்கேன். ஈமானை மீட்டு கொண்டு வரக்கூடியது எப்படி? முஈதுன்னு சொன்னா என்ன? ஆதன்னா மீண்டு வந்தது.
மீண்டு வரக்கூடியது தான் என்ன முயீதுங்கிறது. அப்ப முயீதுல் ஈமான், ஈமானை எப்படி மீட்டு கொண்டு வரணும், ஈமானை எப்படி உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற கருத்துப்படக்கூடிய பல விஷயங்களை சொல்லி, இதுக்கு நான் இந்த தக்வியத்துல் ஈமான் என்ற இஸ்மாயில் திஹ்லவியினுடைய இந்த கிதாபுக்கு நான் மறுப்பும் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, மக்சூசுல்லாஹ் இப்னு ஷாஹ் ரஃபியுத்தீன் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயமாக நாம பார்ப்போம்னு சொன்னா, இஸ்மாயில் திஹ்லவியினால இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியினுடைய கிதாபு தௌஹீதை தக்வியத்துல் ஈமானாக உருதுக்கு மாற்றிய இந்த கிதாபு பற்றியினுடைய விஷயத்தையும், இது ஒரு புதிசாக மக்கள் மத்தியில ஒரு புதிசாக வந்திருக்கக்கூடிய ஒரு மோசமான கருத்துக்களை கொண்ட ஒரு வழிமுறையை கொண்டதாக காணப்படுகிறதே அப்படிங்கிற விஷயம் சம்பந்தமாக வினவப்பட்ட பொழுது, அப்ப அதுக்கு அவங்களினுடைய பதில் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியினுடைய இந்த கிதாபு தௌஹீத் என்பது மத்தனை போன்று, அதாவது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியினுடைய அந்த கிதாபு தௌஹீத் என்பது மத்தன் உரையை போன்றும், இந்த இஸ்மாயில் திஹ்லவியினுடைய இந்த தக்வியத்துல் ஈமான் என்பது ஷரஹை போன்று ஒரு விரிவுரை வர்ணனையை போன்று என்ன செய்து இருக்குது. அப்ப இந்த தக்வியத்துல் ஈமான் என்பது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியினுடைய அந்த வஹாபிஷ சிந்தனையை கொண்ட பிரிட்டிஷனுடைய ஏகாதிபத்தியவாதியாகிய மிஸ்டர் ஹம்பரனுடைய பிடிக்குள் தூண்டுதலுக்குள் உட்படுத்தப்பட்டு வஹாபிஷ சிந்தனையை மக்கள் மத்தியில் 12ஆம் நூற்றாண்டில் ஊதி வெடிக்க வைத்த இந்த இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியினுடைய இந்த கிதாபு தௌஹீது என்பது மக்கள் மத்தியில் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று, ஒரு மோசமான கருத்துக்களை கொண்டது. ஏன், இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியினுடைய உடன் பிறந்த சகோதரர் சுலைமான் கூட மறுப்பு எழுதியிருக்கிறார், இவருடைய போக்குகள் பிழையானது என்று. அப்படிப்பட்ட மோசமான கருத்துக்களை கொண்டவர்கள் வஹாபிகள். எனவே இந்த வஹாபிசத்தினுடைய தலைவனின் கிதாபு தௌஹீத் என்பது உரையை போன்றும் மத்தனை போன்றும், அதே போன்று இந்த இஸ்மாயில் திஹ்லவியினுடைய இந்த கிதாபு தக்வியத்துல் ஈமான் என்பது ஷரஹை போன்று அமைந்திருக்கிறது. கிதாபு தௌஹீதிற்கு விரிவுரையை போன்று அமைந்திருக்கிறது. என்ன கூடமடிய சேர்த்து இன்னும் கொஞ்சம் என்ன செய்யப்பட்டிருக்குது, விரிவுரை போன்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப தக்வியத்துல் ஈமான் என்பது ஒரு வஹாபிஷ கருத்துக்களை பொதிந்த ஒரு நூல். இஸ்மாயில் திஹ்லவி தான் வஹாபிஷத்தை இந்திய தேசத்திற்குள் அறிமுகம் செய்தார் என்று அந்த விஷயங்களும் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னாடி இன்னொரு விஷயத்தை நாம பார்ப்போம்னு சொன்னா, இது முக்கியமாக அப்ப அந்த காலகட்டத்தில் சூழல்ல முஹத்திஸ் அப்துல் அசீஸ் திஹ்லவி ரஹிமஹுல்லா அவங்களுக்கு கொஞ்சம் கண் பார்வை மங்கியிருந்த காரணத்தினால் அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அவங்களினால பெரிய அளவு என்ன செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியாத அளவில் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அப்துல் அசீஸ் திஹ்லவி ரஹிமஹுல்லா. அவங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. அவங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. எப்படி இந்த இஸ்மாயில் திஹ்லவி இப்படியெல்லாம் வேலை செய்தாரு, தக்வியத்துல் ஈமான்ங்கிற கிதாபெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, இப்படியெல்லாம் எழுதியிருக்காருங்கிற விஷயம் எல்லாம் கேள்விப்பட்ட பொழுது முஹத்திஸ் அப்துல் அசீஸ் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுதாங்க, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கவில்லை என்றிருந்தால் அத்துஹஃபத்துல் இஸ்னா அஷரியான்ற ஒரு கிதாப் அப்துல் அசீஸ் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதியிருக்காங்களா இல்லையா, ஷியாக்களுக்கு ஆணித்தரமான மறுப்புகளை கொண்ட கிதாபு. அத்துஹஃபத்துல் இஸ்னா அஷரியாங்கிறது முஹத்திஸ் அப்துல் அசீஸ் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அழகான ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. ஷியாக்களுக்கு நிறையவே மறுப்புகள் அதுல இருக்குது. அப்துல் அசீஸ் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கவில்லை என்றிருந்தால் அத்துஹஃபத்துல் இஸ்னா அஷரியா என்ற கிதாபை எப்படி நான் மறுப்பாக ஷியாக்களுக்கு எழுதியிருப்பேனோ அதே போன்று நான் இந்த தக்வியத்துல் ஈமானுக்கும் ஒரு மறுப்பாக ரத்தாக ஒரு நான் கிதாபை எழுதியிருப்பேன் என்று முஹத்திஸ் அப்துல் அசீஸ் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் மக்சூசுல்லாஹ் இப்னு ரஃபியுத்தீன் ஷாஹ் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க
இந்த விஷயத்தை சொல்லுதாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் அழகாக, இந்த விஷயங்கள் வரலாற்று செய்திகள், இந்த கேள்விகள், இப்படியான விஷயங்கள் எல்லாம் அழகாகவே அன்வாரே ஆஃப்தாப் சதாக்கத்துங்கிற கிதாபில் தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. காதி ஃபதுல் அஹமது நக்ஷபந்தி லுதியான்வி ரஹிமஹுல்லா அவங்களினுடைய கிதாபில் அன்வாரே ஆஃப்தாப் சதாக்கத்துங்கிற கிதாபில் என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. இந்த வரலாற்று செய்தி இந்த மாதிரி நான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு அழகாக. எனவே இந்த தக்வியத்துல் ஈமான் என்பது இப்படியான ஒரு மோசமான ஒரு கருத்துக்களை கொண்ட வஹாபிச சிந்தனையை கொண்ட கிதாபு மட்டுமல்ல, பல அறிஞர் பெருமக்கள் இதை மறுத்திருக்கிறார்கள். இஸ்மாயில் திஹ்லவி தான் வஹாபிசத்தை என்ன செய்தவர், இந்திய தேசத்திற்குள் பரப்பியவர், அறிமுகம் செய்தவர் என்ற பல கருத்துக்கள் அறிஞர் மக்கள் மத்தியில் இருக்கும் பொழுது, இஸ்மாயில் திஹ்லவியை குற்றம் சொல்லக்கூடியவர்கள், தக்வியத்தில் ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர் ஷஹீத் என்று நாங்கள் போற்றக்கூடிய இந்த மகானை மறுக்கக்கூடியவர்கள் பரேலவிகள் என்று இந்த தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த இந்த தேவபந்திகளான வஹாபிஷ ஏஜெண்டுகள் சொல்லுகிறார்கள் என்றால், நான் ஆரம்பத்திலே மேற்சொன்ன அந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் பரேலவிகளா? அவரெல்லாம் அல்லாமா அஹமது ரிலா கான் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் தானே என்றால் எப்படி அவர்களையும் நீங்கள் பரேலவிகளுக்குள் சேர்ப்பீர்களா? முஹத்திஸ் அப்துல் அசீஸ் திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களையும் பரேலவிகள் என்று நீங்கள் சேர்ப்பீர்களா என்றால் நீங்கள் எதை மக்கள் மத்தியில் சொல்கிறீர்கள்? ஏன் ஒரு வஹாபிஷ சிந்தனையை கொண்ட ஒரு நச்சுத்தனமான விஷமத்தனமான கருத்தை கொண்ட இந்த வஹாபியை நீங்கள் பாதுகாப்பதற்கு ஏன் இவ்வளவு பிரயத்தனம் நீங்கள் எடுக்கிறீர்கள்? கேட்டால் எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்கிறீர்கள். அவர்கள் சொன்னதையா நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்கிறீர்கள். அது எங்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை, நாங்கள் செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள். தபிலீகை வேறு, இலங்கை தபிலீக் வேறு, அங்க தேவபந்திகள் வேறு என்று சொல்லி வேறு, அவங்க சொல்லக்கூடியது மாதிரி தேவபந்திகளையா நாங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி இலங்கை தபிலீக் வேறு என்று சொல்லி வேற பிரிச்சு எடுத்துக் கொள்ளுதீங்க நீங்க. அப்ப இப்படியாக நீங்க ஒவ்வொரு சப்பை கட்டக்கூடிய நீங்கள் ஏன் இந்த வஹாபிஷ சிந்தனை கொண்டவரை பாதுகாப்பதற்கு இவ்வளவு பிரயத்தனம் எடுக்கிறீர்கள்? எதற்காக வேண்டி இவ்வளவு பாடுபடுகிறீர்கள்? இந்த நசீர் ஹலாலுத்தீன் போன்ற இந்த வஹாபிஷ சிந்தனை விஷக்கருத்தை கொண்ட இந்த வஹாபி இந்த சில்லறைத்தனமான தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த தப்லீக் போதை ஊற்றப்பட்ட இந்த விஷமிகளினால் ஏன் இவ்வளவு பாதுகாப்பதற்கு இந்த வஹாபிசத்தை பரப்பிய, வஹாபிசத்தை அறிமுகம் செய்த இந்த இஸ்மாயில் திஹ்லவி, சையத் அஹமது ராய் பரேலவி போன்ற இந்த வஹாபிச நச்சு கருத்துக்களை கொண்டவர்களை பாதுகாப்பதற்கும், இந்த தக்வியத்துல் ஈமான் போன்ற சிராத்தே முஸ்தகீம் என்ற அந்த கிதாபுகளில் சொல்லப்பட்ட அந்த மோசமான கருத்துக்களை அது இட்டுக்கட்டப்பட்டது, அவதூறானது அப்படி என்று சொல்லி பாதுகாப்பதற்கு, இவரை தூய்மைப்படுத்துவதற்கு ஏன் இவ்வளவு முனைகிறீர்கள்? உங்களுக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றால், பகிரங்கமாக ஒரு ஃபத்வாவை வெளியிடலாமே உங்களுடைய மர்கஸினால், உங்களுடைய மேல்மட்டத்தினால். ஏன் அப்படி ஒரு உங்களுடைய மேல்மட்ட உலமாக்களினால், மேல்மட்டத்தை சேர்ந்த உங்களுடைய அறிஞர் பெருமக்களினால் எங்களுடைய தப்லீக் வேலை இதுதான், நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த அறிஞர் பெருமக்கள் என்ன, இஸ்மாயில் திஹ்லவியா ஆகட்டும், சையத் அஹமது ராய் பரேலவியா ஆகட்டும், அஷ்ரப் அலி தானவியா ஆகட்டும், ஹலீல் அஹமது அம்பேட்டியாக இருக்கட்டும், ரஷீத் அஹமது கங்கோஹியா இருக்கட்டும், இவர்களுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அவர்களுடைய கிதாபுகள் நாங்கள் போதிப்பதில்லை. அவர்களுடைய கிதாபுகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் எடுப்பதில்லை. அவர்கள் யாரோ நாங்கள் யாரோ என்று ஏன் உங்களினால், உங்களுடைய மேல்மட்டத்தினால் ஒரு ஃபத்வாவை வெளியிடுவதற்கு ஏன் நீங்கள் வக்கற்று, நீங்கள் ஏன் ஒதுங்கி இருக்கிறீர்கள்? சம்பந்தமில்லை என்று வேறு சொல்லிக் கொள்கிறீர்கள். அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லும் பொழுது வருந்து கட்டிக்கொண்டு வருகிறீர்கள் அவர்களை பாதுகாப்பதற்கு. அதனால் தானே நாங்கள் சொல்கிறோம், தப்லீக் ஜமாத் என்பவர்கள் வஹாபிசத்தின் மொத்த உருவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வஹாபிஷ ஏஜெண்ட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த வஹாபிஷ சிந்தனை கொண்டவர்களை, இந்த வஹாபிகளை பாதுகாப்பதற்கு, இந்த விஷமத்தனமான நச்சு கருத்துக்களை கொண்டவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துவதற்கு அவ்வளவு பிரயத்தனம் எடுக்கிறீர்கள்? என்ன காரணம்? அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொல்ல இவர் வஹாபி என்று இந்திய தேசத்திற்குள் வஹாபிசத்தை அறிமுகம் செய்தவர் இவர்தான். பல அறிஞர் பெருமக்கள் மறுப்பாக கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். அஹமது ரிலா கான் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு முன் வாழ்ந்தவர்களையே பல மறுப்புகள் எழுதியிருக்கிறார்கள் என்பவைகளெல்லாம் இருக்க, அப்படியெல்லாம் இருக்க
ஏன் எல்லோரையும் நீங்கள் பரேலவிகள் என்று சாடிக்கொண்டிருக்கிறீர்கள்? தேவபந்திகளினுடைய முகத்திரையை அல்லாஹ் அஹமது ரலா கான் ரஹிமஹுல்லா அவர்கள் கிழித்து தொங்க விட்ட காரணத்தினாலா? அந்த காழ்ப்புணர்ச்சியா? எல்லோரையுமே நீங்கள் பரேலவிகள் என்று சாடுகிறீர்கள். பரேலவி என்பது ஒரு தனி கொள்கையா? தனி கொள்கை கோட்பாடை அகீதாவை கொண்டதா பரேலவி என்பது? எங்கு நீங்கள் இருக்கிறீர்கள்? ஏன் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? எனவே இன்ஷா அல்லாஹ் 2வது பாகம் நாம் இந்த விஷயத்தோட முடிச்சிருக்கோம். 3வது பாகத்தில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக நாம 3வது பாகத்தோட நிறைவு செய்யலாம். எதை? பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையில் நினைப்பது சம்பந்தமாக இஸ்மாயில் திஹ்லவியினுடைய சிராத்தே முஸ்தகீம்ங்கிற அந்த கிதாபுல உள்ள தகவல் என்ன? சிராத்தே முஸ்தகீம்ங்கிற கிதாபை யாரு எழுதியது அப்படிங்கிற அந்த 2 விஷயத்தையுமே நாம் என்ன செய்யலாம்? 3வது பாகத்தோட நிறைவு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.